கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்காக அடியான் கர்த்தருக்கு கொடுத்ததான கிருபைக்காக, மகத்துவங்களான ஆச்சரியமான வல்லமைக்காக சகல துதியும் கனம் மகிமையும் அவருக்கே உண்டாவதாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாமே. எபேசியர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். எபேசியர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இல்ல, எபேசியர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அருமையிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் நாம மகிமைப்படுவதால். பவுல் அப்போஸ்தலன் எபேசியர் சபைக்கு எழுதுறாரு, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக நீங்களும் நானும் என்ன ஆகணுமா? பூரணராகணும். திருநாம மகிமைப்போம். பூரணராகணும். எல்லாம் கண்களை மூடி தேவனை நோக்கி, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, நாங்கள் அனைவரும் நாம் தனிப்பட்ட விதத்தில் ஹல்லேலூயா பூர்ணராகி எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம், எவ்வளவு பூரணராகி இருக்கிறோம் என்பதை ஹல்லேலூயா நாட்டில் கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஐயா. பூரணம் இல்லாத இருக்கிற பகுதியில் நாங்கள் பூரணம் அடையணும் ஆண்டவரே. வளர்ச்சி இல்லாத இருக்கிற பகுதியில் நாங்கள் வளர்ச்சி அடையணும் ஆண்டவரே. விசுவாசம் இல்லாத இருக்கிற பகுதியில் நாங்கள் இன்னும் விசுவாசத்தில் பலப்படணும்படிக்காக எல்லாம் ஆண்டவரை தெரிகிற நம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஆண்டவரை ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக கிறிஸ்து வளர்ந்ததைப் போல நாங்களும் ஆண்டவரை ஹல்லேலூயா உமக்குள்ளே நாங்கள் வளரும்படிக்காக எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஜெபம் பண்ணலாமே. ஹல்லேலூயா. கிருபையும் இரக்க நிறைந்ததான பரலோக தகப்பனே, ஆண்டவர் வாசிக்கப்பட்டதான வேத பகுதியை உம்முடைய அடியானும் உம்முடைய கரத்தல தருகிற ஆண்டவரை துதிக்கிறையா. இந்த நாளிலே எங்களுக்கு வைக்கப்பட்டதான கர்த்தா வார்த்தைகள் விசுவாசத்திலும் அறிவிலும் ஆண்டவரை ஒருமைப்பட்டவர்களாய் நாங்கள் கிறிஸ்துவின் ஆண்டவரை வளர்ச்சிக்கு தக்கதாக ஆண்டவரை துதிக்கிற வளர்ந்து பெறும்படிக்காக கர்த்தராவியானவர் எங்கள் நாளில் எங்களுக்குள்ள ஆண்டவரை பலத்த கிரைகளை நடப்பிக்கும்படிக்காக ஆவியானவரே கர்த்தாவே ஐயா உம்முடைய சபையை ஆண்டவரே ஐயா உம்முடைய கரத்துக்களை நாங்கள் தருகிறோம். கர்த்தர் இந்த நாளில் எங்கள் மத்தியில் மகிமையான காரியங்களை செய்து ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் கர்த்தாவே எங்கள் மத்தியில் கிரியைகளை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. பூரணமாக்குங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் தேவனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்கதாக நீங்கள் நான் என்ன ஆகணுமா? பூரணமாக கடந்து போகணும். தேவநாம மகிமைப்படுதா. ஸ்தோத்திரம். எதற்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு? எதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் இப்படிப்பட்டதான சபையில வைத்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வைத்திருக்கிறார் என்பதற்கு ஸ்தோத்திரம். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறாரு, தேவனை பற்றும் அறிகிற அறிவில தேறினவர்களாக வளருவதற்கு. தேவநாமம் மகிமைப்படுவதா. எதிர்வரைக்கும் கிறிஸ்துவினுடைய வளர்ச்சியை அடைவதற்காக. வாசிக்கலாமே. எபிரேயர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். எபிரேயர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வார்த்தையை வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு அவர் காரணராகி பூரணமானாரு. எதற்காக நீங்களும் நானும் இன்னும் பூரணமாகணும்? தேவநாம மகிமைப்படுவதா. குமாரனை பற்றும் விசுவாசத்தில் இருக்கிறதான நீங்களும் நானும் அவருக்கு கீழ்ப்படுகிற யாவரும் என்ன ஆகணுமா? இன்னும் பூரணமாகணும். எதற்கு? நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு. தேவநாம மகிமைப்படுவதாக. அப்ப நித்திய வாக்குத்தத்தங்கள் அநேகம் இருக்கிறது. எதற்காக வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? வாசிக்கலாமே. தேவநாமம் 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அவருடைய 1வது வசனம் வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் இப்படிப்பட்டதான வாக்கு தத்தங்கள் அநேக நமக்கு என்ன செய்திருக்கிறது? உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க
நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணமாக்கணும். தேவநாம வாக்குத்தத்தம் நிறைய இருக்கு. அதுல தேவநாம வாக்குத்தத்தங்கள்லாம் எதுக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு? தேவநாம மகிமைப்படுவதா ஸ்தோத்திரம். அதனால என்ன செய்யணுமா? வாக்குத்தத்தங்களை பெற்றதான கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யணுமா? தேவநாம மகிமைப்படுவ. வாக்குத்தத்தங்கள்லாம் எதுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு? நீங்கள் நானும் ஆசீர்வாதமாக மாறுவதற்கு மாத்திரமல்ல, தேவநாம ஆவியிலும் மாம்சத்திலும் உண்டாகுகிறதான அசுத்தங்களை நீக்கி சுத்திகரிப்பதற்கு, தேவநாம மகிமை பரிசுத்தத்துல பூர்ணம் அடைவதற்கு தான் கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரு? வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. தேவநாம நீங்கள் நானும் அநேக நேரத்தில் வாக்குத்தத்தத்தை தேடுகிறோம். எதுக்கு தேடுகிறோம்? பிள்ளைக்குரிய காரியங்களுக்காக, நம்முடைய குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக. ஸ்தோத்திரம். தேவநாம காரங்கள் ஜெயமாக மாறுவதற்காக தான் என்ன செய்கிறோம்? வாக்குத்தத்தங்களை தேடுகிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? வாக்குத்தத்தம் எதுக்கு கொடுக்கப்படுகிறது? பரிசுத்தத்திலும் மாம்சத்திலும் ஆவியிலும் இருக்கிறதான அசுசியை நீங்கி சுத்திகரித்து பரிசுத்தத்தில் என்ன ஆகணுமா? தேவ பயத்துல பரிசுத்தத்திலும் பூரணம் அடைவதற்கு. தேவநாம மகிமைப்படும். வாக்குத்தத்தத்தை நீ எதற்கு தேடணும்? தேவநாம மகிமை பரிசுத்தத்திலும் தேவ பயத்திலும் பூரணம் அடைவதற்கு தேவனாய் கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரு? வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு அநேக சபைகளிலே அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் எதுக்கு வாக்குத்தத்தத்தை தேடுகிறோம்? இந்த உலகத்துக்குரியதான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து அதிலே மேன்மை அடைவதற்கு தான் நீங்கள் என்ன செய்கிறோம்? வாக்குத்தத்தங்களை தேடுகிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? வாக்குத்தத்தம் எதற்காக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது? நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. வாக்குத்தத்தத்தை பெற்றதான கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மாம்சத்திலும் ஆவியிலும் வருகிறதான எல்லா அசுத்தங்களையும் அசூசிகளையும் நீங்கி சுத்திகரித்து தேவ பயத்திலும் பரிசுத்தத்திலும் நீங்கள் என்ன ஆகணும்? பூரணம் அடையணும். தேவநாம மகிமைப்படுவதாக. இதுல நீங்கள் என்ன ஆகணும்? பூரணம் அடையணும். எவ்வளவு வளர்ந்து இருக்கிறோம்? எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். தேவநாம மகிமைப்படுவதா ஸ்தோத்திரம். பாருங்க, அதே ஸ்தோத்திரம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லவருடைய கர்த்தர். அப்ப நீங்கள் நான் யாருடைய பிள்ளைகள்? சர்வ வல்லவருடைய பிள்ளைகள். எவ்வளவு வளர்ந்து இருக்கிறோம், எவ்வளவு பூர்ணமாய் இருக்கோம், எவ்வளவு பரிசுத்தத்துல இன்னும் தேறி இருக்கிறோம், எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்களானோ கீழ்ப்படிந்து நடக்கிறோம் என்பதில் நீங்களான என்ன ஆகணுமா? பூரணம் அடைவதற்கு கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். தேவநாமம் மகிமைப்படுவதா ஸ்தோத்திரம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணுமா? வாசிங்களே, எபிரேயர் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூடிய உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசங்களை, கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படிக்கு என்ன செய்யணுமா? கடந்து போகணும். பிள்ளைகள் தான். தேவநாம எத்தனை நாளைக்கு ஊட்டிட்டு இருப்போம்? எத்தனை நாளைக்கு துணி மாத்திட்டு இருப்போம்? அந்த பிள்ளைகள் என்ன செய்யணும்? வளரணும். அப்பதான் பெற்றோர்கள் என்ன உண்டாகும்? மகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். நீங்கள் நானும் சர்வ வல்லவருடைய பிள்ளைகள். இன்னும் ஆசீர்வாதத்திற்காக, இந்த உலகத்துக்குரிய நன்மைகளுக்காகவே நீங்கள் நானும் அழுது கொண்டு இருப்போம் என்று சொன்னால் எப்படி பரிசுத்தத்தில் நீங்கள் நானும் பூர்ணமாக முடியும்? அதான் வேத வாக்கியம் சொல்லுகிறது. சோத்திரம். விட்டு வந்த பாரம்பரியத்தில மீண்டும் நீங்க என்ன செய்யாதீங்க? கை வைக்காதீங்க. மரித்து போனதை நீங்க என்ன செய்யாதீங்க? தேடாதீங்க. உயிர் பெற செய்யாதீங்க. விட்டு போன வந்த காரியத்தையே நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இன்னும் வைத்துக்கொண்டு அதை உயிர் பெற செய்யக்கூடாது. தேவநாமம் மகிமைப்படுவதாக. நித்திய ராஜ்யத்திற்கு, நித்திய நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாக பழைய மாமிச அஸ்திபாரத்தை போடாமல் நீங்கள் என்ன செய்யணுமா? பூரணராகும்படிக்கு என்ன செய்யணும்? கடந்து போகணும். கடந்து போகணும். தேவநாமம் மகிமைப்பட. எத்தனை
நாளைக்கு தான் கர்த்தருடைய பிள்ளைகள் சோத்திரம் இந்த உலகத்துக்குரியதான காரியங்களுக்காகவே நீங்கள் ஜபித்து கொண்டு இருக்கிறது. இன்னும் என்ன செய்யணுமா? பூரணராகணும். எதுல பூரணமாகணும்? பரிசுத்தத்திலும் தேவனுடைய பயத்திலும். இதுக்கு நீங்கள் என்ன ஆகணும்? பூரண ஆகும்படிக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு என்ன கொடுத்திருக்காரு? ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. தேவநாமகம். எதுக்கும் கர்த்தர் இன்னும் நல்ல சோத்திரம் இந்த பகுதியில் இப்படிப்பட்டதான ஒரு சபையை வைத்து இந்த சபைக்குள்ள கர்த்தர் உங்களை என்னையும் வைத்து சோத்திரம் ஏன் வசனங்களை கேட்க வைக்கிறாரு? இன்னும் என்ன செய்யணும்? தேரின் அனுபவத்துக்குள்ள கடந்து போகணும். இன்னும் பூரணராகணும். ஹல்லேலூயா. இன்னும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு. எதனால இந்த உலகத்தில் நீங்கள் இருக்க போகிறோம்? தேவநாம மகிமைப்படாது. மிஞ்சி மிஞ்சி போனால் 120 வருஷம். தேவநாம மகிமைப்படுவதாக. அதை சோத்திரம். ஹல்லேலூயா. மோசே என்ன செய்தாரு? குறைச்சி எழுதிட்டாரு. எதனால எழுதிட்டாரு? 70 வயசு, நிலத்தின் மிகுதியினால 80 வயசு. ஆனா தேவநாய கர்த்தர் நோவாவுக்கு எத்தனை வயசு கொடுத்தாரு? 120 வயசு கொடுத்தாரு. தேவநாம மகிமை. வாசிக்கலாமே. தேவநாம மகிமைப்படும். ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள். இது யார் கர்த்தர்? இது யாரு கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தாரு. ஆனா மனுஷன் என்ன செஞ்சினா? அதை குறைச்சி எத்தனை வருஷம் எழுதிட்டாரு? மோசே எழுதிட்டாரு. என்ன வச்சோம்? மனுஷன் இருக்கிறது 70 வருஷம் வெள்ளத்தின் மிகுதியினால. ஆனா எத்தனை வருஷம் நீங்க குடியிருக்க முடியும் இந்த உலகத்துல? சோத்திரம். தேவநாமமே. ஆனா இதற்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது நித்தியமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. நித்தியமாக வாழணும். அதுதான் பூரண ரட்சிப்பு அடைவதற்கு நீங்கள் என்ன செய்யணுமா? கடந்து போகணும். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் என்னது கொடுத்திருக்கிறாரு? வாக்கு தத்தங்கள் நிறைய கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் வார்த்தை எதுக்கு கொடுக்கிறாரு? நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஸ்திரீயின் இடத்துல பிறந்தவன் அத்தனை பேருக்கு என்ன உண்டு? உபத்திரவங்கள் உண்டு. ஆனா இந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் நீங்களும் நானும் பூரண ரட்சிப்பை அடைவதற்கு கடந்து போகும்படிக்காக கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரு? வாக்குத்தத்தமான வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து, சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு கர்த்தர் சத்துவத்தை கொடுத்து, பலன் இல்லாதவனை கர்த்தர் பலப்படுத்தி, வல்லமை இல்லாதவனை கர்த்தர் வல்லமைப்படுத்தி கடந்து போகும்படிக்காக கர்த்தர் என்ன செய்கிறாரு? பூரணப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். எதுக்குள்ள நீங்கள் நானும் இன்னும் பூரணமாகணும். சோத்திரம். தேவநாமம் மகிமைப்பட சில காரியங்களே சோத்திரம் வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் எவ்வளவு குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை சுட்டி காட்டி அந்த காரியத்தில் நீங்கள் பூரணமடைய வேண்டும் என்று சொல்லி தேவநாதி சமூகத்தில் எது திறந்த மனதோடு கூட காணப்படுவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. வாசிக்கலாமே. யோபு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. அதனுடைய 3வது வார்த்தையை வாசித்து பாருங்க. யோபு. அப்பொழுது கர்த்தர் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகுகிற இன்னும் தன் உத்தமத்திலே எப்படி இருக்கிறான்? உறுதியாயிருக்கிறான். அவனை போல பூமியில உத்தமத்துல உறுதியாய் நின்றவன் அன்றைக்கும் இல்லை, இன்றைக்கும் யாருனுமே இல்லை. காரணமே இல்லாம சோதனை. தேவநாம மகிமைப்படுவதாக. வேதனை எப்படி ஆராய்ந்து பார்த்தாலும் யோபினிடத்தில் என்ன இல்லை? குறைவே இல்லை, குற்றமே இல்லை. இது யார் சாட்சி கொடுக்கிறது? பரலோகத்தில் இருக்கிற தேவன் காத்தி கொடுக்கிறார். தேவநாம எவ்வளவு சோதித்து பார்த்தாலும், எவ்வளவு அவனை சோத்திரம். ஹல்லேலூயா. தேவநாம மகிமைப்படுவார். மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் அநேகம் வந்தாலும் அவனத்தில் என்ன இல்லை? குற்றம் இல்லை. வேதனை என்றாலும் அவன் எப்படி தின்னானா? உத்தமத்துல உறுதியாயிருந்தான். உத்தமத்துல இறுதியா இருந்தான். இது தேவன் கொடுக்கிற சாட்சி. வீட்டில் இருக்கிற மனைவி கொடுக்கிற சாட்சி என்ன? 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது அவனுடைய மனைவி அவனை பார்த்து, இன்னும் நீர் இன்னும் உத்தமத்தில் எப்படி இருக்கிறீரே, போதுமா? நாம் மகிமைப்படும். மனைவி கொடுக்குறாங்க சாட்சி. கணவன் கொடுக்கணும் சாட்சி, மனைவி கொடுக்கணும் சாட்சி. என்ன கொடுக்கணும்? நீர் உத்தமத்தில் எப்போ கொடுக்கணுமா? வேதனையின் மத்தியில, பாடுகளின் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில, கண்ணீரின் மத்தியில, சோத்திரம் கவலைகளின் மத்தியில எப்படி உத்தமத்துல நீங்கள் உறுதியாக இருக்கிறோம்? உத்தமத்துல ஆண்டவர் பூரணமாகும்படிக்கு என்ன செய்யறாரு? உங்களை என்னை விரும்புகிறாரு. தேவநாமம் மகிமைப்படுவதா. சோத்திரம். இன்னும் நீர் உத்தமத்தில்
உறுதியாயிருக்கிறீர். இன்னும் உத்தமத்தில். யோபுக்கு வந்த மாதிரி சோதனை யாருக்காச்சும் வந்திருக்கா? சோதனம். கொஞ்சம் தலைவலி வந்துட்டாலே, கொஞ்சம் காய்ச்சல் வந்துட்டாலே சோத்திரம். வீட்டில் இருக்கிறவங்கள படுகிற பாடு என்ன இருக்குது? கொஞ்சம் நஞ்சம் இல்லை. சோத்திரம். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன், கொஞ்சம் சாதாரண தலைவலி தான் இருக்கும். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன், வீட்டில் இருக்கிறதெல்லாம் பாட்டு பாடிட்டு என்ன செய்யுது? குதி பேசுறமா இல்லையா? தேவநாமகமைப்படுவார். ஆனால் யோபுக்கு வந்த மாதிரி துன்பம் யாருக்கு அது வந்திருக்கா? நான் அவர் சொல்றாரு, இன்னும் மனைவி சொல்றாங்க, இன்னும் முத்தத்தில். அது மாத்திரமல்ல, வாசித்து பாருங்களேன். தேவநாமம் 27 யோபு எழுதின புஸ்தகம் 27ஆம் அதிகாரம். நண்பர்கள் இருந்து பல பாடல்கள் பற்றி பல குறைகளை பற்றி சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா யோபு என்ன சொல்றாரு பாருங்களேன். 27ஆம் அதிகாரம் அதோட 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக, என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், விலக மாட்டேன். நாம் மகிமைப்படுவார். பாடுகளுக்கு மத்தியில, உபத்திரவங்களுக்கு மத்தியில, வேதனைகளுக்கு மத்தியில மாத்திரமல்ல ஐயா, சோத்திரம் 10 குழந்தைகள் போயிருச்சு, வீடு ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் போயிருச்சு. சோத்திரம் தன் சரீரத்தில் இருக்கிறதான சுகம் விளைஞ்சி, சோத்திரம் சுகமும் ஆரோக்கியம் எல்லாம் நினைச்சு கடந்து போயிருச்சு. சோத்திரம் வாயை மாத்திரம் மூடுவதற்கு என்ன இருக்கான்? கொஞ்சம் தோல் இருக்குன்னு எழுதி இருக்கு. தேவநாம உச்சந்தலை துவங்கி உள்ளங்கால் வரைக்கும் என்ன இருக்கு? பற்கள். தேவநாமகமே இவ்வளவு உபத்திரவத்தில் இருக்கிறதான தேவனுடைய மனுஷன் சொல்றாரு. சோத்திரம். சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஏசுறாங்க, பேசுறாங்க. சோத்திரம். எல்லா காரியங்களும் கேட்டுக்கிட்டு தான் சொல்றாரு. சோத்திரம். நீங்க பேசுகிற காரியம் நீதி இல்லை, ஆனாலும் நான் என்ன செய்யறேன், என் ஆவி பிரியும் மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், என் உத்தமத்தை விட மாட்டேன். ஹல்லேலூயா. தேவநாமகமே எப்படிப்பா உத்தமம்? தேவநாமகமே நீங்கள் நானும் எத்தனை காரியங்களில, எத்தனை சோத்திரம் நேரங்களில பேசினதான வார்த்தையில உத்தமமா இருக்கிறோம், நடக்கையில உத்தமமா இருக்கிறோம், பார்வையில உத்தமமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவநாம மகிமைப்படுதா. ஆனா சோத்திரம் இதே வார்த்தை பாருங்க, யோபு எழுதினாரு பாருங்க. சோத்திரம் 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை. ஹல்லேலூயா. தேவநாம மகிமைப்படுவார். எவ்வளவு உத்தமம்! உத்தமத்துல யோபு என்ன ஆனாரு? பூரணமாகி கடந்து போனதுனாலதான் யோபினுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான ஆசீர்வாதம், இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் ஐயா. ஹல்லேலூயா. பூரணர் ஆகும்படிக்கு நீங்கள் நான் என்ன செய்யணுமா? இன்னும் நடந்து போயிட்டு இருக்கிறோம். கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. சோத்திரம். இன்னும் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இன்னும் மேன்மையை கொடுக்கிறார். எதற்கு? நாம உத்தமத்துல என்ன ஆகணுமா? பூரணராகும்படிக்காக கடந்து போகணும். நாம் மகிமைப்படுவதா. 2வது காரியத்தை வாசிக்கலாமே. யோனா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம். ஹல்லேலூயா. 1073ஆம் பக்கம். ஹல்லேலூயா. தேவநாம மகிமைப்பட. யோனா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு நான் என்ன செய்யப்பட்டேன், தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் இன்னமும், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க. சோத்திரம். யோபனுடைய மனைவி சொல்றாரு, இன்னும் நீர் உத்தமத்துல, இன்னும் இன்னும் தேவநாம இன்னும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை. சோத்திரம். தேவநாமகமே. யோனா இப்ப எங்க இருக்கிறாரு? அவருக்கு தெரியுமா மீன்ல வயிற்றில் இருக்கிறேன்னு? யோனாக்கு தெரியுமா? கடலை தான் தூக்கி போடதான் அவருக்கு தெரியும். மீன் வந்து முழுங்குது, தண்ணிக்குள்ள போறாங்கம்மா. சோத்திரம். தேவநாம கடலை தூக்கி போட்டு இருக்கிறாங்க, தண்ணிக்குள்ள கீழே போயிட்டு இருக்கிறாரு. அவர் எங்க போறாரு யாருக்கு தெரியும்? தெரியுமா? யோனாக்கு தெரியுமா நான் மீன் வயிற்றில் இருக்கிறேன்னு? எழுதி வச்சதெல்லாம் நமக்கு தெரியுது. யோனாக்கு தெரியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கிணத்துக்குள்ள நீச்சல் தெரியாத ஒரு கீழே ஊத்திக்கிறீங்க, அவங்க எங்க போறாங்கன்னு தெரியுமா? யோனாக்கு தெரியுமா மீன் வயிற்றில் இருக்கிறேன்னு? தெரியாது. அதான் எழுதிருக்குது பாருங்க. ஸ்தோத்திரம். நான் உமது கண்களுக்கு, கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாயிருக்கிறார். நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டார். ஆனாலும் அவரோட நம்பிக்கை என்ன? இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை. என்னப்பா நம்பிக்கை? நம்பிக்கை என்ன நம்பிக்கை? அப்படி
நாம் மகிமைப்படுவோம். கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாக விளைக்கப்பட்டிருந்த நேரத்திலும் யோபு சோதனை யோனாவுடைய நம்பிக்கை என்னப்பா, இன்னும் நான் என்ன செய்வேன், பரிசுத்த ஆலயத்தை நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும், நம்பிக்கையே இல்லை வாழ்க்கையில, இனி அடுத்த கட்டம் என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியாது. நமக்கு கொஞ்சம் தான் குறைவு இருக்கு, கொஞ்சம் தான் பலவீனம் இருக்கு, கொஞ்சம் தான் போராட்டம், கொஞ்சம் தான் வேதனை, கொஞ்சம் தான் பிள்ளைங்க கீழ்ப்படியில, கொஞ்சம் தான் கணவனை எதிர்க்கிறாரு, கொஞ்சம் தான் மனைவி சூத்திரஹல்லேலூயா நம்மளுடைய வார்த்தைக்கு கேட்கல. நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கு? இதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். தேவ நாம மகிமைப்படா சோத்திரம். கர்த்தரின் கண்களுக்கு தெரியாத விளக்கப்பட்ட நிலைமையிலும் எங்க இருக்கிறேன்னு கூட அவருக்கு என்ன செய்யல தெரியாது. தேவ நாம மகிமைப்படுவா சோத்திரம். மீனின் வயிற்றுல இருக்கிறன்னு கூட தெரியாத நிலையிலும் நம்பிக்கை என்ன, உங்களோட நம்பிக்கை என்ன, நம்பிக்கை என்னப்பா? தேவ நாம மகிமைப்படும். கொஞ்சம் சோத்திரம். ஹல்லேலூயா. பிள்ளைங்க கொஞ்சம் சோத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு கொஞ்சம் வழி விலகி போயிட்டாலே சோத்திரம். கர்த்தருடைய வாழ்க்கை என்னப்பா? கொஞ்சம் கீழ்ப்படியிலான வார்த்தை என்ன வருது? நம்பிக்கையற்ற வாழ்க்கையை சொல்லி சோத்திரம் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, பலவீனமாகறாங்க. ஆனா யோனாவுடைய நம்பிக்கை என்னப்பா? ஏன்பா யோனா கர்த்தர் சோத்திரம் மீனின் வயிற்றுல வைத்து மீண்டும் உயிரோட கூட எழுப்புவதுக்கு என்ன காரணம்? நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் நம்பிக்கையாயிருப்பது. ஹல்லேலூயா. நாம் மகிமைப்படுவதா சோத்திரம். அப்ப நம்பிக்கையே இல்லாத இருக்கிற சூழ்நிலையிலும் யோனாவுடைய நம்பிக்கை சோத்திரம் இந்த உலகத்தை பற்றி அல்ல, நான் பரிசுத்த ஆலயத்தையே நோக்குவேன். ஹல்லேலூயா. பரிசுத்தத்துல வளருவது. ஹல்லேலூயா. அப்போ எப்படி பரிசுத்தத்துல பூர்ணம் அடைகிறது? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில தான். ஆனா அவருடைய எண்ணமும் நம்பிக்கையும் எப்படி இருக்குது? இன்னும் உம்முடைய பரிசுத்தத்தை நோக்குவேன், இன்னும் பரிசுத்தத்தில், இன்னும் மகிமையில். ஹல்லேலூயா. அப்ப நம்பிக்கை என்ன? உங்க நம்பிக்கை என் நம்பிக்கை என்ன? இந்த உலகம் அழிந்து போகிறதான ராஜ்யத்துக்குரியதான நம்பிக்கை அல்ல. ஹல்லேலூயா. நித்திய ராஜ்யத்தை, நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு தேவையான எல்லா பரிசுத்தத்திலும் நீங்கள் நான் என்ன ஆகணுமா, பூரணம் அடைவதற்காக தான் யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பணும். ஹல்லேலூயா. இதற்காக நீங்கள் நானும் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். இதற்காக ஆலயத்துக்கு வரோம். இதற்காக கர்த்தரை தேடுகிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்குரியதான நன்மைகளுக்காக ஆண்டவரே, நித்திய ரட்சிப்பை உண்டாக்குகிறதான அந்த பரம பரிசுத்தத்தை அடைவதற்கு, அந்த பரிசுத்த ஆலயத்தை நோக்குவதற்கு நான் உம்மை மாத்திரம் நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இரு நாமம் மகிமைப்படுவதாக சோத்திரம். மூன்றாவதாக காரியத்தை பார்க்கலாம். சீக்கிரமாக நான் முடிக்கிறேன். ஹல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது தேவநாமம் ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 32வது வார்த்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு என்ன வரக்கூடாது, கோபம் வராது இருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அழைப்பதில்லை என்றார். பாருங்க, ஆபிரகாம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா தன்னுடைய சகோதரனாய் இருக்கிறதான லோத்துக்காக என்ன செய்யறாரு, பரிந்து பேசுகிறாரு. தேவநாமம் மகிமைப்படுவதாக. பரிந்து பேசுகிறாரு. இன்னும் ஒரு விசை மாத்திரம், இன்னும் ஹல்லேலூயா, இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் நான் என்ன செய்றேன், பேசுகிறேன். இன்னும் உத்தமத்துல உறுதியாயிருந்த யோபு, இன்னும் பரிசுத்தத்தின் ஆலயத்தை நோக்குகிறதான யோனா, இன்னும் கர்த்தருடைய சமூகத்துல பரிந்து பேசுகிறதான ஆபிரகாம். தேவநாமம் மகிமைப்படாது. இன்னும் ஒரு விசை மாத்திரம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறதுல காரியத்துல எப்படி இருந்தாரு ஆபிரகாம், உறுதியாயிருந்தார். இன்னும் ஒரு விசை, இன்னும் தேவனோட பரிந்து தொடர்ந்து வேண்டுதல், சோர்வட்டையில. ஹல்லேலூயா. சோத்திரம். தேவநாமம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற காரியங்களில நீங்கள் நானும் இன்னும் எவ்வளவு உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு இருக்கிறோம். தேவநாமம் 2 விசை ஜெபம் பண்றது, 3 முறை ஜெபம் பண்றது, கடைசில நான் என்ன செய்யறது, ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த காரியங்களுக்காக போகிறோம். தேவநாமம் இன்னும் பாருங்க, கேட்டுக்கொண்டு இருக்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லதான். ஆனாலும் தேவன் என்ன செய்யல, கோபப்படவே இல்லை. தேவநாமம் மகிமைப்படும். இன்னும் இதுக்காக தன்னுடைய சகோதரன் ஹல்லேலூயா கூட வந்ததான லோத் என்ன செய்யக்கூடாது,
அழிந்து போகக்கூடாது என்பதற்காக, உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக அல்ல, நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு தொடர்ந்து என்ன செய்யறாரு? ஜெபம் பண்ணிக்கிட்டே தொடர்ந்து ஜெபம் பண்றாரு. இதுதான் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒரு சோத்திரம் உவமையாக ஒரு வார்த்தையை சொன்னாரு. எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். தேவநாமம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. அதனுடைய 8வது வார்த்தையை வாசித்து பாருங்க. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று இன்னும் சொல்லுகிறேன், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியில என்ன இருக்காது? இன்னும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனா என்ன இருக்காது? சோத்திரம் தேவநாமம் மகிமை. சோத்திரம் 7வது வசனம் பாருங்க. அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற அவர்களுக்கு நியாயம் செய்யாது இருப்பார். கர்த்தர் நியாயம் செய்வாரு. ஆனா பூமியில என்ன இருக்காதான்? ஆகிலும் இவங்க விசுவாசமே இல்லாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோத்திரம் வாயில என்ன செய்யறாங்க? ஆனா கர்த்தர் கேட்டு அவங்களுக்காக என்ன செய்யறாரு? இறங்கி பதில் செய்யறாரு. ஆனா விசுவாசிக்கிறதான சோத்திரம் கேட்கிறதான விசுவாசிகளுக்குள்ள என்ன இருக்காது? விசுவாசிங்க இருப்பாங்க. என்ன இருக்காது? விசுவாசம். இன்னைக்கு விசுவாசம் கூட்டத்தில் அப்படிதான் இருக்கிறோம். பேரு தான் என்னது? பேசுறதெல்லாம் அவிசுவாசமான வார்த்தை, பேசுறதெல்லாம் நம்பிக்கை இல்லாத வார்த்தை, பேசுகிறதெல்லாம் சோத்திரம் ஹல்லேலூயா பலவீனப்படுத்துகிறதான வார்த்தை. சோத்திரம் தேவநாமம். பார்க்க நல்லா இருக்கிறவங்க சீக்கிரம் ஆஸ்பத்திரியில் போய் இருக்கிறவங்கள பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்கள பலவீனப்படுத்துகிறதான எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரர் கூட அப்படி இருந்தாங்க. அவங்க அந்த என்ன செஞ்சுட்டாங்க? பலவீனப்படுத்துகிறதான வார்த்தையை தான் இன்னைக்கு அநேகமாக பேசி சோத்திரம் என்ன செய்யறாங்க? பலவீனப்படுத்துகிறாங்க. நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பலப்படுத்துகிறதான தெய்வம் நாம் மகிமைப்படுவோம். அப்போ விசுவாச வார்த்தை நீங்கள் என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணி தொடர்ந்து என்ன செய்யணும்? கேட்டுக்கொள்ளுகிறதான காரியங்கள் கிடைச்சாலும் கிடைக்காம இருந்தாலும் தொடர்ந்து என்ன செய்யணும்? விட்டுவிடவே கூடாது. தேவநாமம் மகிமைப்படும். ஒரு நாளும் காரியங்களை சோத்திரம் ஹல்லேலூயா அவிசுவாசமான வார்த்தை என்ன செய்யக்கூடாது? சோத்திரம் ஹல்லேலூயா. தேவநாமம். பாருங்க, கைகள் தளர்ந்து போச்சு. மோசே மலையின் மேல் சோத்திரம் யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் நினைக்கிறோம். ஹல்லேலூயா. 17ஆம் அதிகாரம் யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்க. யோசுவாவை நோக்கி வாசிங்க. சோத்திரம் தேவநாமம். 11வது வசனத்தை வாசித்து பாருங்க. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கியர் என்ன செய்யறாங்க? மேற்கொள்ளுகிறாங்க. சோத்திரம் தேவநாமம் மகிமைப்படும். தேவனுடைய கோலை கரங்களில சோத்திரம் ஏந்தி கொண்டு மலையில நிற்கும் போது இஸ்ரவேலர்கள் என்ன செய்யறாங்க? மேற்கொள்ளுகிறார்கள். மோசே கை தளர்ந்து தாழ விழும்போது யார் மேற்கொள்ளுகிறார்கள்? அமலேக்கியர் மேற்கொள்ளுகிறார்கள். தேவநாம மகிமை. யோசுவா யுத்த வீரன் தான். அமலேக்கியரோடு கூட என்ன செய்யறான்? போர் செய்யறான். நல்ல யுத்த வீரன் தான். ஆனா யோசுவாவினுடைய கையில என்ன இல்ல? வெற்றி இல்லை. யாருடைய கையில வெற்றி இருக்கிறது? மலையில தளர்ந்து நிற்கிறதான மோசேனுடைய கையில தான் என்ன இருக்கிறது? வெற்றி இருக்கிறது. நாம் மகிமைப்படுவா. சோத்திரம். இப்போ ஜெபிக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் சோத்திரம் கைகளை உயர்த்தி என்ன செய்யணுமா? சோத்திரம் ஜெபம் என்கிறதான கையை உயர்த்தி எப்போதும் தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? நிற்கணும். வெளியில போகிறதான நம்முடைய பிள்ளைகள், வெளியில போகிறதான நம்முடைய கணவன்மார்கள், வெளியில போகிறதான நம்ம மனைவி, வெளியில போகிறதான ஊழியக்காரர்கள் ஜெபம் சோத்திரம் வெற்றி அடையணும்னு சொன்னா மலையில ஜெபிக்கிறதான பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். ஜெபம் இல்லாமல் என்ன இல்லை? ஜெயம் இல்லை.
அமலேக்கியர் என்கிறதான சத்துரு தோற்கடிக்கப்படும்படிக்காக யோசுவா நல்ல யுத்த வீரன் தான். ஆனா யோசுவா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா யுத்தத்துல ஜெயிப்பதற்கு யார் அங்க காரணம்? மோசே கையை உயர்த்தினாதான் ஸ்தோத்திரம் யோசுவா என்ன செய்ய முடியும்? ஜெயமடைய முடியும். தொடர்ந்து கைகளை உயர்த்தினாதான் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவநாம மகிமைப்படும். நம்ம பிள்ளைகள் என்ன செய்வாங்க? ஜெபம் பெறுவாங்க. தொடர்ந்து நம்ம ஜெபத்துல உறுதியாய் தரித்து இருந்தாதான் நம்முடைய காரியங்கள் என்னவா மாறும்? ஜெயமாக மாறும். தளர்ந்துருச்சு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, பலன் இல்லை ஸ்தோத்திரம், சோர்ந்து போயிருச்சுன்னு சொல்லி ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் விட்டுடவே கூடாது. தேவநாம மகிமை. இன்னும் ஒரு விசை தேவநாம. எவ்வளவு கடந்து போயிருக்கிறோம், எவ்வளவு உத்தமத்துல உறுதியாக இருக்கிறோம், இன்னும் பரிசுத்தத்துல நம்பிக்கையில எவ்வளவு உறுதியாக இருக்கிறோம். இன்னும் தொடர் ஜெபத்துல நீங்கள் நானும் என்ன செய்யணும்? அதுக்காக தான் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அருமையான தேவ சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போதும் தேவனுடைய சபையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? உபவாசம் கூட 40 நாட்கள் 60 நாட்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான சபை இன்னைக்கு உலகத்துல குறைவு. ஆனா கர்த்தர் உங்களுக்கு நிறைவான சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபம் பண்ணுதல் எப்படி இருக்குங்க? உறுதியாய் தரித்திருங்கள். தேவ நாமம் மகிமைப்படுவதா. ஸ்தோத்திரம். 4வது வாசிக்கலாமே. ஸ்தோத்திரம். சங்கீதங்கள் எழுதின புஸ்தகம் 42ஆம் சங்கீதம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிங்க. 42ஆம் சங்கீதம் 11வது வசனம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் என்ன செய்து கொண்டிருப்பேன்? இன்னும் துதிப்பேன். திருநாமம் மகிமைப்படுவதா. ஸ்தோத்திரம். இன்னும் நான் என்ன செய்து கொண்டிருப்பேன்? துதித்து கொண்டே இருப்பேன். தேவநாமம் மகிமைப்படுவதா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை. இன்னும் எப்பப்பா எந்த சூழ்நிலைப்பா நீ துதிக்கிற தாவீது? என் ஆத்மாவில் என்ன இருக்கு? கலக்கம். என்ன நடக்கணும் எனக்கு தெரியாதுங்கிற பயம், சத்ருவினால நெருக்கம், போராட்டங்கள், வேதனை, இதன் மத்தியில நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? சோர்ந்து போக மாட்டேன் ஐயா. ஹல்லேலூயா. இன்னும் நான் என்ன செய்வேன்? துதிச்சுக்கிட்டே இருப்பேன். தேவநாமம் மகிமைப்படா. ஸ்தோத்திரம். 5வது வார்த்தையை பாருங்க. என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் என்ன செய்வேன்? இன்னும் துதிப்பேன். இன்னும் வெள்ளம் எங்க போயிடுச்சு? தலைக்கு மேல போயிடுச்சு. இன்னும் நான் என்ன செய்வேன்? எத்தனை பேர் துதிக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தரை முறுமுறுக்கிறோம்? ஹல்லேலூயா. ஆத்மாவில கலக்கம், என்ன நடக்கும்னு தெரியாது. சுத்திலும் யாரா? சுத்திலும் யாரு? சங்கீதம் 23:5 வாசித்து பாருங்களேன். நாம தெரிஞ்ச வாசகம் தான். என் சத்துருக்களுக்கு முன்பதாக. சத்துரு எங்க இருக்கிறாங்க? சுத்தியும் இருக்கிறாங்க. அப்ப என் கர்த்தர் என்ன செய்யறாங்க? அவரு துதிக்கிறாரு. சுத்தில யாருப்பா? சத்துரு. ஆத்மாவில கலக்கம் நடக்கும். என்ன நடக்கணும் எனக்கு தெரியாது. அந்த சூழ்நிலையில தேவநாம மகிமைப்படுவார். சங்கீதக்காரன் கர்த்தர் என்ன செய்யறாரா? இன்னும் துதிப்பேன். சத்ருவை பார்க்கல ஐயா, சத்ருக்கும் பின்னாக நிக்கிறதான தேவனை பார்த்தார். ஹல்லேலூயா. தேவநாம மகிமைப்படுவதா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் கோலியாத்தை பார்த்து என்ன செய்தாங்க? பயந்துட்டு ஓடினாங்க. ஹல்லேலூயா. ஆனா தாவீது மாத்திரம் தான் யாரை பார்த்தாரு? தாவீதுக்கு ஸ்தோத்திரம் கோலியாத்துக்கு நிக்கிறதான மலை மாதிரி இருக்கிறதான தேவனை பார்த்தாரு. கோலியாத் எப்படி தெரிஞ்சாரு? சின்னதா தெரிஞ்சாரு. எல்லாம் தேவனை பார்க்கல, கோலியாத்து பார்த்தாங்க. கோலியாத் எப்படி தெரிஞ்சாரு? பெருசா பார்த்தாங்க. அதனால என்ன செஞ்சாங்க? பயந்து ஓடினாங்க. நீங்கள் நானும் பிரச்சனை எப்படி பார்க்கிறோம்? பெருசா பார்க்கிறோம். அதனால என்ன செய்யறோம்? பிரச்சனைக்கு முன்பதாக பயந்து நிக்கிறோம். பிரச்சனைக்கு பின்னாடி நிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? பெரியவர். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை, உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் யாரை பார்க்கிறோம்? எதை பார்க்கிறோம்? பிரச்சனையை பார்க்கறதுனாலதான் நீங்கள் என்ன செய்யறோம்? தோல்வி அடைகிறோம். ஹல்லேலூயா. பிரச்சனை பார்க்காம தேவனை பார்த்து துதிச்சிங்கன்னா பிரச்சனை கீழே காலின் கீழே போட்டு நசுக்கிடுவார். ஹல்லேலூயா. தேவ நாம மகிமைப்பா. எதை நீங்களும் நானும் பார்க்கணும். ஹல்லேலூயா. இன்னும் நான் என்ன செய்வேன்? இன்னும் நான் துதிப்பேன்.
பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் நான் யாரை சார்ந்து கொள்ளுகிறோம்? வாஸ்து பார்க்கணும். இன்னொரு வசனத்தை கூட 2 நாளாகவும் எழுதின புஸ்தகம், ஹல்லேலூயா, 13ஆம் அதிகாரம், தேவநாமம், அதோடைய 14வது வசனத்தை வாசித்து 2 நாளாகவும் எழுதின புஸ்தகம். யூதா ஜனங்கள் பாருங்க, சகோதரர்களுக்கு சண்டை, யூதாவுக்கும் இஸ்ரவேலருக்கும் மன வருத்தம் வந்துருச்சு. 2 பேருக்கு மனத்தாங்கலான சண்டை வந்துருச்சு. இப்ப பாருங்க, யூதா ஜனங்கள் என்ன செய்யறாங்க? வாசிங்கம்மா. முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு யூதா ஜனங்கள் யாரை நோக்கி பார்த்து கூப்பிடுறாங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரிகளை ஊதினார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரிக்கிற போது இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவையும் யூதாவுக்கு முன்பதாக முறியடித்தார். இஸ்ரவேலர் புத்திரர் யூதாவுக்கு முன்பதாக முறிந்தோடினார்கள். சற்று ஏறக்குறைய 5 லட்சம் பேர் வெட்டி உண்டு சேர்த்தார். 17வது வசனத்தை இறுதியில் சொல்லி இருக்கிறது, தெரிந்து கொள்ளப்பட்ட 5 லட்சம் பேர் இஸ்ரவேல் என்ன செஞ்சாங்க? யூதா யாரை பார்த்தாரு? தேவனை பார்த்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை பார்த்தாங்க? நம்முடைய மாம்ச பலத்தை பார்த்தாங்க. ஹல்லேலூயா, தேவநாம மகிமைப்படுவார். அப்போ துன்பத்தின் மத்தியிலும், பாடுகளின் மத்தியிலும், உபத்திரவங்களின் மத்தியிலும் நீங்கள் நான் யாரை தான் பார்க்கணும்? அவரை மாத்திரம் தான் துதிக்கணும். இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. தேவனை துதித்து கொண்டே இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு நாளும் தோல்வியே இல்லை. ஹல்லேலூயா. தோல்வி வருகிற மாதிரி தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா தோல்விகளுக்கு மத்தியில கர்த்தர் ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இன்னும் நான் என்ன செய்வேன்? துதித்து கொண்டே இருப்பேன். இன்னும் கர்த்தரை நான் என்ன செய்வேன்? துதிப்பேன். இன்னும் நான் உத்தமத்தில் எப்படி இருப்பேன்? உறுதியாய் இருப்பேன். இன்னும் நம்பிக்கையில் நான் எப்படி இருப்பேன்? உறுதியாய் இருப்பேன். ஹல்லேலூயா. இன்னும் நான் தொடர்ந்து என்ன செய்து கொண்டு இருப்பேன்? ஜெபித்து கொண்டே இருப்பேன். இன்னும் கர்த்தரை நான் என்ன செய்வேன்? துதித்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. பூரணமாகிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன்? உம்மை நான் விட மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நான் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. தேவநாமம் மகிமை. இன்னும் நான் என்ன செய்வேன்? உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வேன். பற்றி பிடித்துக் கொள்வேன். பாருங்க, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓசியா எழுதின புஸ்தகம், ஹல்லேலூயா, தேவநாமம் மகிமைப்படுவதாக. யோசியா எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், ஹல்லேலூயா, தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. 12ஆம் அதிகாரம் அதோட 4வது வசனத்தை பாருங்க. அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் யாரோட பேசுவாரு? இந்த வசனம் பாருங்க, தேவநாம மகிமைப்படுவார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவநாமம் யாக்கோபை குறித்து எழுதி இருக்குது. யாக்கோப்பு என்கிறதான ஆற்றங்கரையில ஸ்தோத்திரம் எல்லாரையும் ஸ்தோத்திரம் கடக்க போயிட்டு யாக்கோப்பு யாரோட கூட போராடுறாரு? ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்றாரு. ராத்திரி முழுவதும் போராடி ஜெபம் பண்ணிட்டு காலையில பொழுது விடியும் போது ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோத்திரம் போராடினதான மனுஷன் என்ன சொல்றாரு? நீ என்னை விட்டுட்டு நான் என்ன செய்யறேன்? அப்ப போராடுகிற மனுஷன் யாருன்னு வேதம் சொல்லுகிறது? தேவனுடைய தூதன். தூதன் ஆனவனோடு கூட யாராவது போராடி ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியுமா? முடியாது. அப்ப யாக்கோபு என்ன செஞ்சாரு? என்ன செஞ்சாரு? போராடலாமா? காலை பிடிச்சுக்கிட்டாரு. அப்படிதான் இருக்கு. என்ன எழுதி இருக்காரு? அழுது அவரை நோக்கி கெஞ்சுறான். காலை பிடிச்சு என்ன செய்யறாரு? கெஞ்சுறாரு. காலை பிடிச்சிட்டு கர்த்தரை என்ன செய்யறாரு? அழுது. யாராச்சும் விட்டுட்டு போக முடியுமா? யாராச்சும் விட்டுட்டு போக முடியுமா? யாக்கோபு ஏன்பா ஆசீர்வாதத்தை வச்சு வாங்கினீரு? எப்படிப்பா வாங்கினீரு? யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கிற எதிரி இப்ப என்ன செஞ்சிட்டாரு? இவரு காலை பிடிச்சிட்டாரு. காலை பிடிச்சு என்ன செய்யறாரு? அழுது அவரை நோக்கி கெஞ்சுறாரு. கெஞ்சுறாரு. அதனாலதான் யாக்கோபு கர்த்தர் என்ன செய்தாரு? எதிராக வருதான ஏசா என்ன செய்தாரு? சமாதானமா மாறுறாயா? நாம அழுது அவரை நோக்கி கெஞ்சுறான். மேற்கொள்றதுக்கு என்ன காரணம்? ஹல்லேலூயா. சத்துருவை மேற்கொள்ளணும்னா நீங்களான ஒரு காரியம் செய்யணும். ஹல்லேலூயா. அவரை நோக்கி என்ன செய்யணுமா? கெஞ்சி அழணும். அவ்விடத்திலும்
யாரோட பேசுவாரு? யாக்கோபோட பேசினாரா, நம்மோட பேசினாரா? என்ன எழுதி இருக்கு இங்க? என்னமா எழுதி? எழுத்தின்படியே சொல்லணும். யாரோட பேசுறாரா? எங்க பேசுறாரு? அழுது கெஞ்சி பேசுகளோடு கூட கர்த்தர் என்ன செய்வாரா? அவ்விடத்துல நம்மளோடு கூட கர்த்தர் வந்து பேசுவார். ஹல்லேலூயா. நமக்கு அப்ப அதனால தொடர்ந்து நீங்களும் என்ன செய்யணும்? ஜெபத்துல உறுதியா, ஜெபத்தில் அவ்விடத்துல நம்மோடு கூட கர்த்தர் அன்னைக்கு எழுதப்பட்டதான வார்த்தை இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு கூட என்ன செய்யறாரா? பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் தொடர்ந்து என்ன செய்யணுமா? ஜெபத்தில் என்ன செய்யக்கூடாது? விடவே கூடாது. தொடர்ந்து அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அவ்விடத்திலும் தேவன் யாரோடு கூட பேசுவாரு? நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. நாம மகிமைப்படாது. 5வது ஒரு காரியத்தை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வார்த்தையை வாசிங்க. அழகா. நினைத்தபடி மாத்திரமல்ல, அருமையான சகோதரி ஜெபம் பண்ண சொன்னாங்க. எங்கேயோ கிராமத்துக்கு போனாங்களாம். சோதரர் அவங்க எதிர்பார்க்கிறதான அமௌண்ட்டுக்கு மேலாக வற்புறுத்தி என்ன செஞ்சாங்களா? கொடுத்து அனுப்பலான்னு சொல்லி தான் என்ன செஞ்சாங்க? சொல்லி ஜெபம் பண்ணாங்க. தேவநாம மகிமைப்படாத சோத்திரம். பாருங்க, இது கர்த்தருடைய கொடுத்ததான கிருபை. கர்த்தர் கொடுத்ததான மக்கதோனியா நாட்டுக்கு சபைக்கு தேவன் அளித்த 1வது வசனம் பாருங்க. தேவன் அளித்த கிருபையை அவங்க வளர வைக்கிறாங்க. எதில் வைக்கிறாங்க? தேவநாம மகிமைப்படாத சோத்திரம். அதுதான் பாருங்க, கர்த்தருடைய மகிமை 5வது வசனம் சொல்லுகிறது. நாங்கள் நினைத்தபடி அவங்க என்ன செய்யல? கொடுக்கல. தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தாங்களே போதுமா. காணிக்கை எதுக்கு? யாருக்கு கொடுக்கணுமா? முதல்ல யாரை கொடுக்கணும்? நம்மள காணிக்கையா கொடுக்கணும். அங்க எழுதி இருக்கு. முதல்ல யாருக்கு காணிக்கை கொடுத்தாங்களா? முன்பு தங்களை தாங்களே கர்த்தருக்கு என்ன கொடுத்தாங்களா? நாம யாருக்கு காணிக்கை கொடுக்கிறோம்? எப்படி கொடுக்கிறோம்? முதல்ல யாரை கொடுக்கணும்? காணிக்கை நம்மளே கொடுக்கணும். காணிக்கை வீட்டில் காணிக்கை போடுறது முன்னாடி நான் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? இல்லணும். முன்பு பாருங்க ஸ்தோத்திரம். நாம நினைத்தபடி கொடுக்க கூடாது. நாம மகிமைப்படுவார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. முன்பு தங்களை தாங்களே கர்த்தருக்கு என்ன கொடுத்தாங்களா? காணிக்கை கொடுத்தாங்க. பிறகுதான் என்ன கொடுக்குறாங்க? காணிக்கை கொடுக்குறாங்க. தேவன் கொடுக்கிற கிருபை. கிருபை கொடுக்கிறாரு. இதுக்கு முதல்ல நாமளே என்ன செய்யணுமா? காணிக்கையாக கொடுப்பதற்கு. நாம மகிமைப்படுவார். எப்படி காணிக்கை கொடுத்தாங்களா? என்னத்தை கர்த்தருக்காக கொடுக்கணும்? வாசிக்கலாம். 1 நாளாகமம் எழுதின புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். 1 நாளாகமம் எழுதின புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம். தேவநாமம் 3வது வசனத்தை வாசிங்க. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினாலே எனக்கு சொந்தமான என்ன கொடுத்தாங்களா? காணிக்கை என்ன கொடுத்தாங்களா? 1 வெள்ளி என் தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்கிறேன். தேவநாம மகிமைப்படுவதா. என்னம்மா காணிக்கை கொடுத்தாங்களா? 1 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன செய்தாங்களா? காணிக்கை கொடுத்தாங்க. மனப்பூர்வமாய் கர்த்தருக்காக கொடுத்தாங்க. எவ்வளவு கொடுத்தாங்க? 5000 மேல பாருங்க. தாவீது கர்த்தருக்கு கொடுக்கிறாரு. சோத்திரம். 4வது வசனம் சொல்லுகிறது 3000 தாலந்து. 4வது வசனத்தோட கடைசி பாருங்க. 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும்.
ஒரு தாளந்து சொல்லுகிறது 55 கிலோ 660 கிராம். ஒரு தாளந்துங்கிறது 55 கிலோ 660 கிராம் ஒரு தாளந்துங்கிறது. தாவீது எவ்வளவு கொடுத்தாரா? 3000 தாளந்து. அப்படின்னா 3000 × 550 சோத்திரம் 55 × 666 போட்டு பெருக்கி பாருங்க எவ்வளவு டன் வருது? 170 டன். 17 லாரி. 17 லாரி என்ன கொடுத்தாரா? பொண்ணு தங்கம். எவ்வளவு வச்சிருக்கோம்? கர்த்தருடைய ஆலயத்துக்காக காணிக்க போடுனா எத்தனை பேர் பொண்ணு கொண்டு போடுறோம்? வாங்கி பீரோல வைக்கிறது தான் முயற்சி பண்றோம். கர்த்தருடைய சமூகத்தை ஜெபம் பண்றோம். வேற தாவீது எவ்வளவு கொடுத்தாரா? சவதரித்த எல்லாத்தையும் 170 டன் பொண்ணு கொடுத்துருக்காரு. வெள்ளி எவ்வளவு தெரியுங்களா? 377 டன். 30 லாரி. 17 டன் சோத்திரம். 17 லாரி தங்கமும் 30 லாரி வெள்ளி. தாவீதை போல நடனமாடி தாவணி போல கர்த்தரை துதிப்பேன். தாவீதை கர்த்தர் உயர்த்தினா என்ன இப்படி உயர்த்தினா நீங்களுக்கு நானும் கொடுப்போம். 10 பவுன் வச்சிருக்கிறவங்க 1 பவுனுக்கு கூட கர்த்தருக்காக கொடுப்போமா? மனசு வருமா? வருதா? 1 லட்சம் ரூபாய் இருக்கு வீட்டுல, 10,000 ரூபாய் காணிக்க கேட்கிறாங்க. பணம் தாராளமா கொடுக்க முடியுமா? அதான் எழுதி இருக்குது, மனப்பூர்வமாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து கொடுக்கணும். மனப்பூர்வமாக எப்படி காணிக்க கொடுக்கணும்? மனப்பூர்வமாக தங்களை தாங்களே கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கையை தட்டுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வாயை திறந்து துதிங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் மனப்பூர்வமாக தங்களை தாங்களே மனப்பூர்வமாக என்ன செய்தாங்களா? ஒப்பு கொடுத்தாங்க. மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல தான் பயணம் போயிட்டு இருக்கு. யாரும் வேலை செய்யல, யாரும் எங்கேயும் போய் சகோதரித்தும் வைக்கல. கர்த்தர் யாரத்துல காணிக்க கேட்டு வாங்க சொன்னாரு? வாசித்து பாருங்களேன். யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படிக்கு அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாக உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனிடத்தில் அவனிடத்தை என்ன செய்ய? காணிக்கைய வாங்கு. வாங்கு. எப்படி கொடுக்கணுமா? மனப்பூர்வமாக உற்சாகமாக கொடுக்கணும். உற்சாகமாக கொடுக்கணும். நாம இன்னும் கர்த்தருக்காக கொடுக்கணும். இன்னும் அதிகமாக மனப்பூர்வமாக சொன்னாரு. எப்படி கொண்டு வந்தாங்க? 35ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை பாருங்க. கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் போதும். பின்னாடி எல்லாம் நிறைய எழுதியிருக்கு. கர்த்தருக்கு என்ன காணிக்கை கொடுக்கணும்? என்னமா கொடுக்கணும்? இப்படி பேசினா அடுத்த முறை யாரும் வரமாட்டாங்க. மகிமைப்படும். கர்த்தருக்கு பொண்ணு பெருசு இல்லையா, மனப்பூர்வம் தான் யா பெருசு. ஹல்லேலூயா. எப்படி கொடுக்கறது தான் முக்கியம். ஹல்லேலூயா. காணிக்கை பெருசு அல்ல, எப்படி கொடுக்கிறோம். எப்படி கொடுக்கிறோம்? மனப்பூர்வமாக. வெள்ளியும் அவரது, உலகமே அவரதையா, எல்லாமே அவரதான். அதை கொடுக்கிறதான கர்த்தருக்கு நீங்கள் நானும் எப்படி கொடுக்கிறோங்கிறதா முக்கியம். கொடுக்கறது 5 ரூபாயா இருக்கலாம், 2 ரூபாய் இருக்கலாம், 2 பைசாவா இருக்கலாம். சோதரம் அந்த ஏழை விதவி 2 பைசா தான் போட்டாங்க. ஆனா எப்படி கொடுத்தாங்க? மனப்பூர்வமா. மனப்பூர்வமா. நாமம் மகிமைப்படும். 29வது வசனத்தை வாசித்து பாருங்க. 35 செய்யும்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீகள்
புருஷர்கள் யாவரும் தங்கள் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாக கொண்டு வந்தார். ஸ்திரீகளும் புருஷர்களும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு எப்படி கொடுத்தாங்களா? வேதனையா இல்ல, துக்கமாக அல்ல, சஞ்சலத்தோடு கூட அல்ல. அல்லேலூயா, சோத்திரம். பாக்கெட்ல இருக்க தடவி அல்ல. எப்படி கொடுத்தாங்களா? மனப்பூர்வமாக கொடுத்தாங்க. இதுல நீங்கள் நானும் பூர்ணம் அடைகிறோம். நாம் எப்படி கொடுக்கிறோம்? மனப்பூர்வமாக. ஒரு வசனம் இருக்கு பாருங்க, அழகான வார்த்தை. சோத்திரம். பிரசங்கி எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். இது உலகத்துக்குரியதான நடைமுறைகள். காத்திருக்கும் போது என்ன செய்யக்கூடாது? விதைக்க கூடாது. விதைச்சா என்ன ஆயிடும்? பறந்து போயிடும். எங்க விதைக்கிறோம் அங்க என்ன செய்யாது, அது விழாது. அதே சமயத்துல நல்ல கார்மேகம் இருக்கும்போது நல்ல விளைஞ்சிருக்கிறதான விதையை விளைச்சல் என்ன செய்யக்கூடாது? அறுக்க கூடாது. அறுத்தா என்ன ஆயிடும்? மழை வந்து பேஞ்சு என்ன ஆயிடும்? அது நாசம் ஆயிடும், கெடுத்து போடும். இது உலகம் சொல்லுது. ஆனா கர்த்தருடைய வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? இது நாம காத்து இருக்கும்போது என்ன செய்யணும்? நீங்களானோ விதைக்கணும். போராட்டம், சஞ்சலம், தவிப்பு, உபத்திரவம், வாழ்க்கையில பயங்கரமான புயல் காத்து இருக்குது. இந்த நேரத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? விதைக்க கற்றுக்கொள்ளணும். அப்பதான் கார்மேகம் இருக்கும்போது கர்த்தர் பிள்ளைகள் கர்த்தர் அறுக்க செய்வாரு. எப்பப்பா விதைக்கணும்? நிறைவேல அல்ல, காத்து அட்டிக்குது, வெள்ளம் போகுது. சோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம எங்க போடுகிறோன்னே நமக்கு தெரியாது. அந்த சூழ்நிலையில கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணுமா? விதைக்க பழகி கொள்ளணும். வறுமையில அதான் இதுக்கு மக்கதோனா நாட்டு சபைக்கு கர்த்தர் அளிக்கிறதான கிருபை. எப்பப்பா விதைச்சாங்க அவங்க? வாசிங்களேன் இப்போ. சோத்திரம். 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. 2வது வசனத்தை வாசிங்க. எப்பமா கொடுத்தாங்களா? மிகுந்த உபத்திரத்துல சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் நிறைந்த சமயத்துல அங்க அப்ப என்ன கொடுத்தாங்களா? அவங்களுக்கு என்ன இருந்ததா? பரிவு என்ன இருந்தது? அவங்க வாழ்க்கையில மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம். இதுல எப்படி கொடுத்தாங்களா? உற்சாகமா மனப்பூர்வமா கொடுத்தாங்க. எப்ப நீங்களான விதைக்க பழகணும்? எப்பப்பா விதைக்க பழகணும்? பூரணத்தில் அல்ல. ஹல்லேலூயா. காத்து அடிக்குது, மழை பெய்யுது. சோத்திரம். எங்க விதைக்கணும்னே தெரியல. ஹல்லேலூயா. அதுல கர்த்தருடைய பிள்ளைகள் விதைக்க பழகிட்டீங்கன்னா யாருமே அறுக்காது இருக்கிற கார்மேகம் சூழ்ந்து இருக்கிற நேரத்துல கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் அறுத்த செய்து செழிப்படைய செய்வார். ஹல்லேலூயா. நாம மகிமை. எப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் பழகணும்? இன்னும் நான் என்ன செய்வேன்? விதைப்பேன். மனப்பூர்வமாக உற்சாகமாக என்ன செய்வேன்? கர்த்தருக்காக கொடுப்பேன். 6வதாக வாசிக்கலாமே. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11வது வார்த்தையை வாசிங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். போதும். இன்னும் என்ன செய்யணுமா? நீதி செய்யணும். இன்னும் நீதி செய்யணும். இன்னும் நீதி. யார் நீதிமான்? யாருமா நீதிமான்? வாசிங்க. எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம். என் எல்லாம் அந்த வசனத்தை எடுத்துக்கிடுங்களேன். பக்கம் சொல்லுங்கம்மா, எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் 989ஆம் பக்கம். வாசிக்கணும். 79ஆம் பேஜ். சூத்திரம். அல்லது 979ஆம் பக்கம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதி. யாருமா நீதிமான்? நாம யார நீதிமானுங்கிறோம்? நீதி பொய் பேசிட்டு வந்திருக்கிறான், கொள்ளை அடிச்சுட்டு வந்திருக்கிறான், போன வாரம் முழுவதும் கர்த்தரையே தேடாம கர்த்தருக்குள்ளேயே இருக்காம அநியாய அக்கிரமம் செஞ்சுட்டு சபையில வந்து என்ன பாடுறாங்க? நானு யாருமா நீதிமான்?
என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். நீதிமான் என்ன செய்யணுமா? இன்னும் நீதி செய்யணும். அப்போ என் நியாயங்களை என்ன செய்யணும்? இன்னும் அவன் அதிகமா கை கொள்ளணும். இன்னும் அவன் உண்மையில என்ன செய்யணும்? அதிகமா வளரணும். இன்னும் அதிகமா என்ன செய்யணுமா? நீதியை செய்யணும். இன்னும் நீதி. 18ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பாருங்க. நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின்படியும் செய்வேனாகில் அவன் பிழைப்பானோ? அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் என்ன செய்கிறதுல நினைக்கப்படும். நீதிமான்னா என்ன செய்யறாரு? நீதிமான நீதியை விட்டு என்ன செய்யறாரு? இப்போ அநீதியை விட்டுட்டார். அநீதி செய்யறாரு. சபையில மாத்திரம் தான் நீதிமான். வெளியில போனா என்ன மாறுது? அநீதிமான். அவன் செய்கிற நீதியெல்லாம் நினைக்கப்படுவது இல்லை. நான் சொல்ல வேதம் சொல்லுது. எவ்வளவுப்பா பூர்ணமாகிறோம்? நீதிமானுடைய நீதி என்ன செய்யாதான்? அநீதி செஞ்ச என்ன செய்யாது? நினைக்கப்படாது. வேதம் சொல்ல, நான் சொல்ல. தேவ நாம மகிமைப்படுவதா. சோத்திரம். ஹல்லேலூயா. திருப்பதி எப்படிமா இருக்கணும்? 26வது வசனத்தை வாசித்து பாருங்க. நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செஞ்ச அவன் என்ன செஞ்சிருவான்? செத்து போயிடுவான். அவன் செய்த தன் அநீதி நிமித்தம் நீ உயிரோட தான் இருக்கிறோம். ஆனா ஆத்மா என்ன ஆயிடுச்சு? செத்து போச்சு. ஆனா பேர் என்னது? நீதிமான். நீதி நினைக்காமல் போயிடும். எச்சரிப்பாய இருக்கணும். எச்சரிக்கப்படணும். யாருக்கு கர்த்தர் எச்சரிக்கிறாரு? யாருக்கா கர்த்தர் எச்சரிக்கிறாரு? உண்மைனா என்ன? நீதினா என்ன? நன்மைனா என்ன? வாசிங்களா மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம். மீகா எழுதின தீர்க்கதரிசனம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. மனுஷனே 1079ஆம் பேஜ் நம்பர் 8ஆம் மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று கர்த்தர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மதை நடப்பதே அல்லாமல். நீதினா என்னமா? உண்மைனா என்னமா? தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது. நன்மைனா என்ன? நாம நன்மைனா என்ன நினைக்கிறோம்? இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறதுன்னு நினைக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? நன்மை இன்னதென்று கர்த்தர் உனக்கு அறிவித்து நியாயம் செய், இரக்கத்தை சிநேகி, தேவனுக்கு முன்பதாக தாழ்மையாய். இதுதான் என் நன்மை. இதுதான் என் நீதி. யாருமா நீதிமான்? வாசிக்கலாமே. சோத்திரம். வசனத்தை வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம். சோத்திரம். தேவன் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இது ஆரம்பம். முடிவு எப்படி தெரியுங்களா? அதை வெளிப்படுத்துற விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவர்கள். அப்போ வாசிக்கிறவன் கேட்கிறவன் எங்கம்மா போயிட்டான்? முதல்ல என்ன எழுதி இருந்தது? வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். கடைசியில் என்ன எழுதி இருக்கு? வாசிக்கிறவனு காணா, கேட்கிறவனு காணா. எங்க போயிட்டாங்க? எங்கம்மா போயிட்டாங்க? எங்கய்யா போயிட்டாங்க? காணாம போயிட்டாங்க. யாருப்பா பாக்கியவான்கள் லிஸ்ட்ல வந்துட்டாங்க? கடைசியில
கை கொண்டு நடக்கிறவர்கள் எங்க போவாங்க? ஹல்லேலூயா, நினைக்கப்படாமல் போயிடும். நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யும், இன்னும் நீதி, இன்னும் நீதி. கடைசியாக வெளிப்படுது 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின் கடைசி பகுதி வாசிங்க. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாக, இன்னும் பரிசுத்தம், இன்னும் நீதி செய்யணும், இன்னும் பரிசுத்தம் ஆகணும், பூரணம் அடையணும். இன்னும் எது வரைக்கும்? எது வரைக்கும்? வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசிங்க. உங்களை முற்றிலும் என்ன செய்யணும்? பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்ற, இது வரைக்கும் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் அவர் வருகை வரைக்கும் வரணும். அப்பதான் வருகையில் என்ன செய்ய முடியும்? போக முடியும். அவர் வருகையில போகிறவங்க என்ன ஆகணுமா? முற்றும் முடிய என்ன ஆகணும்? பரிசுத்தத்துல தேறினவர்களாய் காணும். இதுவரைக்கும் பரிசுத்தமாகிறவன் இன்னும் எதுல பரிசுத்தமாகணும்? ஆவி, ஆத்துமா, சரீரம். நாம மெய்ப்படுவது. இன்னைக்கு அநேக கர்த்தர் பிள்ளைகள் கர்த்தர் என்னத்தான் பார்க்கிறாரு? முகத்தை மாத்திரம்தான் பார்க்கிறாரு. சரீரத்தை என்ன செய்யறதில்ல? எப்படி வேணாலும் அலங்கரிச்சுக்கலாம். கர்த்தர் கொடுத்த சரீரம், கர்த்தர் கொடுத்ததான ஆவி, கர்த்தர் கொடுத்ததான ஆத்துமா. நாம மகிமை எப்படிமா இருக்கு? எப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க? நாம் ஆவி, ஆத்துமா, சரீரம் நேரமாயிருச்சு. நாம மகிமை எப்படிப்பா? முற்றும் முடிய பரிசுத்தம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் நீங்கள் என்ன செய்யணும்? கடந்து போகணும், கடந்து போகணும். தேவநாமம் வாசிக்கலாம். ரோமர் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 6-7 வாசிங்க. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு என்ன செய்யறாரு? சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன கொடுப்பாரு? நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார். யாருக்குமா கர்த்தர் கொடுக்கிறாரு? சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் எச்சரிக்கிறார். யாரு கர்த்தர் எச்சரிக்கிறாரு? சாதாரணமானவர்களை கர்த்தர் எச்சரிக்கிறார். நீங்கள் நானும் பாக்கியம் உள்ள ஜனங்கள். சோர்ந்து போகாமல் நற்கிரியை தேடணும். ஹல்லேலூயா. மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிற ஜனங்களை கர்த்தர் எச்சரிக்கிறார். முற்றும் முடிய நீங்கள் என்னமாகணுமா? பரிசுத்தமாகணும். எதை நீங்கள் தேடுகிறோம்? நித்திய ஜீவனுக்குரியதான கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்யறாரு? எச்சரிக்கிறார். எச்சரிக்கப்படும் போது கர்த்தர் பிள்ளைகள் என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து நடக்கணும். 16வது வார்த்தையை வாசித்து பாருங்க. என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு நாளில் அது என்ன செய்யும்? விளங்கும். எதுக்கு நியாய தீர்ப்பு? அவனுடைய செய்திருக்கிற கிரியை இல்லமா. இப்போ நீங்களும் நானும் செய்கிறதான கிரியைகள் சோத்திரம் மனுஷனுக்கு முன்பதாக வெளியரங்கமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் எதை நியாயம் இருக்கிறாரா? அந்த ரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு செய்கிறார். கணவனுக்கு தெரியாம மனைவி செய்கிறது, மனைவிக்கு தெரியாம கணவன் செய்கிறது, பிள்ளைகளுக்கு தெரியாம பெற்றோர்கள், பெற்றோர்கள் தெரியாம பிள்ளைகள் செய்கிறதான மறைந்திருந்து அந்த ரங்கத்துல செய்கிற காரியங்களை கர்த்தருக்கு கொண்டு வருவாராம் நியாயத்திற்கு. எவ்வளவு பூரணம் அடையணும்? எவ்வளவுமா பூரணம் அடையணும்? பிரசங்கி எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வார்த்தையை வாசித்து பாருங்க. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும்
எண்ணங்களையும் செய்கைகளையும் நியாயம் தீர்க்கிற காலம் இனி என்ன செய்தான்? இனி வருது. இப்ப இல்ல, இனி வருது. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கிற காலம் இனி இருக்கிறபடியினாலே சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் கர்த்தர் என்ன செய்வாரா? எல்லாத்தையும் நாய்ந்திருப்பார். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறாங்க ஐயா. ஒருத்தர் துன்மார்க்கமா நடக்கிறான். துன்மார்க்கமா நடக்கிறனுடைய செய்கைகள் வெளிரங்கமா இருக்குது. சன்மார்க்கமாய் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுடைய செயல்கள் எப்படி இருக்கு? வெளிப்படையா இல்ல, எப்படி இருக்கு? அந்தரங்கமா இருக்கு. பார்த்தாதான் பரிசுத்தமான, பார்த்தாதான் வெள்ளையும் சொல்லி. அந்தரங்கம் எப்படி இருக்கு? அந்தரங்கங்களை நியாயம் சகல துன்மார்க்கனையும் சன்மார்க்கனையும். துன்மார்க்கம் செய்யற துன்மார்க்கம் நல்ல வெளிச்சமா இருக்குது. சன்மார்க்கம் செய்கிற துன்மார்க்கம் எப்படி இருக்கு? அந்தரங்கமா இருக்கு, வெளியே தெரியுது இல்ல. இதுல செய்யறாங்க, எண்ணத்துல செய்யறாங்க. அவனுடைய செயல் டைரக்டா இருக்கு. நாம இதுல செய்யறோம், எண்ணத்துல செய்யறோம். பார்த்தாதான் பிரைஸ் உள்ள எப்படி இருக்கு? பொங்குது, எரியுது. இதை கத்து நியாயந்திருப்பாங்க. அவன் நேரடியா சொல்றான், நேரடியா மாமியாரை விட்டு வெறுத்து வலிச்சு வெளியாட்டும். இது உலகத்துக்கு தெரியுது. நாம எதுல வரட்டுறோம்? வந்து தொலைஞ்சு உட்கார்ந்துக்குவார். இதுக்கு நான் ஆக்கி கொடுத்தேன் எங்க நினைக்கிறோம்? மனசுல நினைக்கிறோம். வெளியே தெரியுதா? ஆனா அவனுக்கும் உனக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? எந்த வித்தியாசமே இல்லை. அதான் ஆண்டவர் சொன்னாரு, சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் நியாயத்துல கொண்டு வந்து எப்படி பண்ணீங்களான்னு முடிகிறோம். வாசிக்கலாம் எபேசியர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசித்து முடிச்சிருக்கோம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் பூரண வளர்ச்சிக்கு, நிறைவான வளர்ச்சிக்கு பூரணமாகும்படிக்கு நீங்கள் என்ன செய்யணுமா? எல்லாம் கண்களை மூடணும். யோபு உத்தமத்துல உறுதியாயிருந்தார். ஹல்லேலூயா. யோனான் நம்பிக்கையில உறுதியாயிருந்தார். ஆபிரகாம் இன்னும் தொடர்ந்து ஜெபத்துல உறுதியாய் தரித்திருந்தார். பூரணமாகுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீபலதரபோ. இன்னும் இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டாங்க. தேவனை துதித்து கொண்டே இருந்தாங்க. ஆத்மாவில கலக்கம், சஞ்சலம், தவிப்பு, உபத்திரவம், வேதனையின் மத்தியில இன்னும் கர்த்தரை நான் துதிப்பேன். யாரையும் நான் குறை சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. நீங்க நடத்தி கொண்டு போகிற பாதைகள் சகலம் நன்மைக்கு ஏதுவாக தான் முடியும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. தீமையை கர்த்தர் எங்க வாழ்க்கையில ஒரு நாள் அனுமதிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. துன்பத்தின் மத்தியிலும், பாடுகளின் மத்தியிலும், உபத்திரவத்தின் மத்தியிலும், ஹல்லேலூயா, நான் யாரையுமே குறை சொல்லாதபடிக்கு ஆண்டவரே, நான் இன்னும் உம்மை துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உமக்குள்ளே கர்த்தாவை துதிக்கிற ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிழ்ந்து களி கூறுவதற்கு எனக்கு அனுக்கிரகம் பாராட்டுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்ப. ஹல்லேலூயா. ஆவியானவர் தாமே உங்களை இன்னைக்கு தராசில நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நிறைவுள்ளவர்களாய் காணப்படுறோம்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம்? ஹல்லேலூயா. குறைவுள்ளவர்களை நீ நிறைவாக்கு. ஹல்லேலூயா. குறைவுள்ளவர்களை நீ சரி பண்ணுன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ ரிபல தனமா ஷதர தனமா. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனப்பூர்வமாக, உற்சாகமாக, ஹல்லேலூயா, உங்களை நீங்களே காணிக்கையாக கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எத்தனை காரியத்தில் நான் தோற்று போயிருக்கிற ஆண்டவரே, எத்தனை காரியத்தில் நான் குறைவுள்ளவர்களாக இருக்கிற ஆண்டவரே, என்னை தயவு செய்து மன்னித்து ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் பூரணராகும்படிக்கு கடந்து போவதற்கு கர்த்தர் என்னை
ஆண்டவர் ஹல்லேலூயா. என்னை வல்லமையினால நிரப்புங்க ஆண்டவரே. என் குறைகளை சுட்டி காண்பிக்கிறீங்க ஆண்டவரே ஹல்லேலூயா. நாங்கள் யாரும் நிறைவானவர்கள் அல்ல ஆண்டவரே. குறைவானவர்களை நிறைவாக்கும்படிக்காகவே தேவனாய் கர்த்தர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தெய்வத்தினுடைய கர்த்தாவே மகிமை இந்த காலை பொழுதில் ஆண்டவரே என்னையும் எங்கள் சபை மக்களையும் ஆண்டவரே இந்த காலை பொழுதில் நிறைவாக்கி ஆண்டவரே குறைவுகளை நிறைவாக்கத்தக்கதாக, குறைவுகளை கர்த்தாவே சரி செய்யத்தக்கதாக, குறைவுகளை ஒத்துக்கொண்டு கர்த்தாவை துதிக்கிறையா அதில் நாங்கள் தொடர்ந்து வாழாதபடிக்கு ஆண்டவரே இன்னும் நாங்கள் கர்த்தர் இயேசுவுக்குள்ள நிறைவான வளர்ச்சி பூரணம் அடைவதற்கு கர்த்தாவே எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே. நிர்பந்தமான மனுஷர்கள் ஆண்டவரே யார் எங்களுக்கு உதவி செய்ய முடியும் ஆண்டவரே? நீங்க மாத்திரம் ஆண்டவரே எங்கள் கரங்களை பிடித்து நடத்தி கொண்டு போய் கர்த்தாவே வெற்றியுள்ள பாதையில கர்த்தாவே நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. இன்னும் நாங்கள் நீதியில வளரணும் ஐயா. இன்னும் பரிசுத்தத்தில் தெரிந்தவர்களாய் காணப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. நீங்க வரும்போது ஆண்டவரே விசுவாசம் எங்களுக்குள்ள காணப்படணும் ஐயா. நம்பிக்கை காணப்படணும் ஆண்டவரே. உத்தமம் காணிக்கப்படுகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீதி நினைக்கப்படணும் ஆண்டவரே. பரிசுத்தத்தில் தெரிந்தவர்களாய் காணப்படணும் ஆண்டவரே. குற்றமற்றவர்களாய் காணப்பட்டு கர்த்தாவே உம்முடைய வருகையில் நாங்கள் எதிர்கொண்டு போவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி எல்லாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கேட்டு ஹல்லேலூயா ஆவியானவருக்கு ஒப்பு கொடுப்போமா. ஓ கிருபை நிறைந்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு நிறைந்தவரே ஹல்லேலூயா ஆண்டவரே எங்கள் குறைவுகளை நிறைவாக்கும்படிக்காக இந்த நேரத்தில் கர்த்தாவே உம்முடைய சிலுவையின் நிழலில் நாங்கள் வந்து நிற்கிறோம். உம்முடைய முகத்தின் பிரகாசம் எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணுங்க ஐயா. எந்த மனுஷரையும் பிரகாசிக்க பண்ணுகிறதான மெய்யான ஒளியாய் இருக்கிறவரே இந்த காலை பொழுதுல கர்த்தாவே உம்முடைய ஆவி எங்கள் மேல ஊற்றுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய மகிமை இறங்குவதாக. பரிசுத்த ஆவியான வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி திருநாமத்தை மகிமைப்படுத்தி ஆவியானவரே உம்முடைய பலன் வேண்டும், உம்முடைய ஒத்தாசை வேணும் ஆண்டவரே. எங்களுடைய முயற்சியினாலோ எங்களுடைய திறமையினாலோ எங்களுடைய பரிசுத்தத்தினாலோ எங்களுடைய நீதியினாலே நிலை நிற்க முடியாத ஆண்டவரே உம்முடைய நீதி, உம்முடைய பரிசுத்தம், உம்முடைய உண்மை, உம்முடைய உத்தமம் ஆண்டவரே எங்களுக்குள்ள காணப்படட்டும் ஐயா. அதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த பகல் காலத்தில் உம்முடைய வல்லமை பெறணும் ஆண்டவரே. உம்முடைய நீதியை பெறணும் ஐயா. உம்முடைய கிருபை பெற்ற அபிஷேகத்தில் நாங்கள் ஆண்டவர் வளர்ந்து பெருகும்படிக்காக கர்த்தாவே எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு உதவி செய்யுங்க ஐயா. உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உடைய பரிசுத்தத்தில் தேறினவர்களாய் காணப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறையா. நாங்கள் வாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஐயா ஆண்டவரே அதே உம்முடைய வார்த்தையை கேட்டு கர்த்தாவே கை கொண்டு நடந்து கர்த்தாவே நித்தியத்தை சுதந்தரிக்க கர்த்தாவே நித்திய ரட்சிப்பை அடைவதற்காகவே நீர் வாக்குத்தத்தமான வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் நாங்கள் ஏற்றுக்கொண்டு நித்தியத்தில் வந்து சேர்ந்து கர்த்தாவே துதிக்கிறையா பூரணமடைய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கு அனுகிரகத்தை பாராட்டுங்க. நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே.